கடத்துக்கு வந்து கடன் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டில் ஒருத்தங்க ஒன்றும் காணும் வந்துட்டு போகிறதா இருக்குது. என்னம்மா காசு தரங்கண்ணா, கொஞ்சம் கொஞ்சமாக தரங்கண்ணா. கொஞ்சம் கொஞ்சம் எப்போ தருது? என்னங்கண்ணா பண்ணிட்டோம், நான் ஒருத்தி தான் வேலைக்கு போகிறேன். குடிக்காரனை கல்யாணம் பண்ணிவிட்டு அவன் சம்பாதிக்கிறத குடிச்சிட்டு வீட்டுக்கு செலவுக்கு 1 ரூபா தரமாட்டேங்கிறான். அதுக்கும் நான் கொடுத்த காசு கேட்டால் எனக்கு குடிக்காரன் என்னைக்கு தான் நாங்கள் வாங்குறது. தரங்கண்ணா, கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும்போது தரங்கண்ணா. அதான் என்னம்மா இப்படி பண்ணுறீங்க? வீட்டுக்காரர் வந்து சொல்லு, இல்லைன்னா அப்புறம் நடக்கிறத வேற ஆகி போயிடும். அம்மா திட்டம் எனக்கு கண்ணை அடிச்சிடறேண்ணா. நீ எப்படி கடத்தடிப்ப? என்ன வேலைக்கு போய் கடத்தடிப்ப? எப்படி உனக்கு அடிச்சிடறேண்ணா? என்ன எப்படி ஒன்று அடிக்கிற? சின்ன பையன் என்ன வேலைக்கு போய் கடத்தடிப்ப? டேய் ஏங்கப்பா கொஞ்சமாக கொடுத்துட்றேங்கண்ணா. சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க, 4 தான் போயிட்டு இருக்குது. வாங்கம்மா கம்முன்னு. என்னப்பா? ஒரு 50 ரூபா வரும்பா. காசு நீங்களே வச்சுருக்கா? ஏப்பா? எங்கள் அப்பா கிட்ட கொடுத்தா காசு எங்கள் அப்பா தான் குடிச்சு போடுவாங்க. அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக காசு நாங்கள் சேர்த்து வச்சுருக்கோங்க. நீங்கள் வச்சுருங்க. ஒட்டுக்கா வாங்கிக்கிறியா? ஒட்டுக்கா வாங்கிக்கிறோங்க. சரிப்பா. 50 ரூபா இருக்குது. நினப்பு வச்சுக்க. மறுபடியும் கொண்டு வந்து கொடுத்துட்டு மறுபடியும் கொண்டு வந்து கொடுக்க வாங்கிக்குவேன். சரி. இந்தாப்பா, அன்னைக்கு கொடுத்துட்டு நீ கொடுத்து 1 மாதத்து காசு 10 ரூபா கொண்டு போய் உங்கள் அம்மாட்ட கொடு வீட்டில். இல்லாம காசு ஜெயிச்சன் காசு. நான் இரும்பு பொறுக்கி போட்டோமா, அது காசு இல்லாமா அத்தம்மா. அந்த வேலைக்கு நீ எதுக்கு போனேன்? கடைக்காரங்களும் வந்து நம்மளை காசு அதுக்கு தான் போனேன். முதல்ல நான் சம்பாதிச்சு கட்டிடுவோம்ல சாமி. ஏன் சாமி இந்த வேலைக்கு போனோம்? நீங்கள் இல்லை, நம்ம சம்பாதிச்சு நான் முதல்ல கட்டிடுவோம்னா இல்லையா? சாமி